அதிமுக பற்றி பேச திமுகவிற்கு என்ன அருகதை உள்ளது என்று அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக ஆட்சியின் குறைகளை மறைக்கவே தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றும் முதலமைச்சர் காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரவில்லை என்று ஏன் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவை பற்றி பேச என்ன அருகதை உள்ளதென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடைய அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்களே திகழும். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் புழக்கம், எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியாக இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இதனை திரு ஸ்டாலினுக்கும் நன்கு உணர்ந்தே இருக்கிறார். அதனால்தான் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து இவைகளை திசை திருப்பும் வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கவுண்டமணி ஒரு நகைச்சுவையில் இலையை செங்கலில் வைத்துவிட்டு சோத்துல கல் இருக்கு என்பார். அதே போலத்தான் இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும் தீர்மானங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திரு கருணாநிதி காலத்து டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடியாகும் என்று நம்புகிறீர்களா என ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல்களை அவர் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையினை வெளியிட்டு இருக்கிறார். மேலும் முதலமைச்சருக்கு நேரடியாக சவால் விடுகிறேன், தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் மேகதாது அணை, காவிரி நதிநீர் விவகாரங்களில் செயல்படும் கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டித்தும், முல்லை பெரியாறு அணையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மதிக்காமல் செயல்படும் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசினர் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டப்பேரவையில் கொண்டு வாருங்கள், பார்ப்போம் என்று அவர் சவால் விட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.